எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட முதல் பதிவு இன்டர்நெட்ல. எல்லாரும் ஒரு வாரமா அந்த பிக் பாஸ் இதுல ரொம்ப என்ன சொல்றது, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ட்ரால் பண்றோமோ ட்ரால் பண்ணலையோ, ஆனா கிண்டல் பண்றதுக்கு இல்ல பொழுது போறதுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. இதுதான் உண்மை. நான் விஜய் டிவி ஆளும் இல்லை, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவனும் இல்லை. நான் ஒரு மானத்தமிழன். மெட்ராஸில் பிறந்தவன். எனக்கும் பரமக்குடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அங்கே இருக்கிற எந்த பின்னணியில இருந்தும் நான் வரல. இந்த வீடியோ எதுக்குன்னா, பிக் பாஸ்ல நிறைய சண்டை முடி இழுப்புடி சண்டைலாம் நடந்திருக்கு. இத ஆரத்தியும் காயத்ரியும் ஜூலிய போட்டு ரேக் பண்றாங்க, கிட்டத்தட்ட ஹராஸ் பண்றாங்க. இந்த இட்டேஷ் பிரசாந்த் ரிவ்யூர் அவரும் அதை தான் போட்டிருந்தாரு. அவர் ஒரு விஷயம் நல்லா போட்டிருந்தாரு. ஜூலி மேபி தப்பா இருக்கலாம், ஆனா இவங்க பண்றது ஓவர் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கடந்த ஒரு 3-4 நாளா ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு தோணுச்சு. ஏன் இந்த கஞ்சா கருப்பும் பரணியும் இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளார்ந்த இதை தவிர வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தோணி பார்த்ததுல 2 விஷயமா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட், எதனால இவ்வளோ, ஏன்னா பேசுறப்பெல்லாம் ஏதோ உள்ளார ஒரு வெறுப்பு இருக்க மாதிரியும் இல்ல சுத்தமா பிடிக்காத மாதிரியும் ஃபுல் டைம் ஹேட்ரட் இருக்க மாதிரியும் இருக்கு. அது ஏன் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு நாங்க பார்த்ததுல அவங்க விஜய் டிவி காட்டின கிளிப்பிங்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். இது நான் சொல்றது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இது என்னோட அனுமானம் தான். இது கண்டிப்பா நடந்திருக்கணும்னு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒரு வாரம் வீடியோ பாத்தீங்கன்னா, கஞ்சா கருப்பு எப்பவுமே பரணிய வாடா போடா என்னடா ஒரு மாதிரி தனக்கு கீழே தான் பாத்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க காட்டின கிளிப்பிங்ல பரணி எதுவும் எதிர்த்தா மாதிரியும் எதுவும் தெரியல, அந்த ஃப்ரைடே சண்டை கிளிப்பிங்கை தவிர. இது விஜய் டிவி ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். ஸ்கிரிப்ட் பண்ணாத பட்சத்துல நான் சொல்றத யோசிச்சு பாருங்க. ஸோ அதுல பரணியும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் நாடோடிகள்ல நடிச்சோம், நாடோடிகள்ல இருந்தே இந்த மாதிரி தான் இருக்கு, ஏதோ செட் ஆகல எனக்கும் அவருக்கும் அப்படின்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, நாடோடிகள்ல எனக்கு என்னமோ பரணிய அவர் டாமினேட் பண்ற மாதிரி ஏதோ கேரக்டர்னு நினைக்கிறேன். ஆனா அது சரியா ஞாபகம் இல்லை. தப்பா கூட இருக்கலாம், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி, அது என்னமோ இப்போ கஞ்சா கருப்பும் அதான் சொன்னாங்களே, நிறைய ட்ரால்லாம் பார்த்தோமே. சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஃபீல்ட் அவுட் ஆனவங்களுக்கு இது இந்த 100 நாள் ஒரு வாய்ப்பு திருப்பி லைம் லைட் வர்றதுக்கு. அந்த மாதிரி கஞ்சா கருப்பும் ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் அவுட் தான். ஏன்னா ஒரு வேல்முருகன் போர்வெல்ஸ்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, இல்லை பயங்கர லாஸு. அதுக்கப்புறமா இப்போதான் திருப்பி இதுல தொண்டன் படத்துல அவருக்கு திருப்பி ஒரு ஃபுல் டைமா ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஃபீல்ட் அவுட் ஆகி படம் நடிச்சு அதுக்கப்புறமா இப்போ அந்த ப்ரொமோஷன்ல ஏதோ தான் அவரை கூப்பிட்டாங்க, ஏதோ அவரே சொன்னாரு, தொண்டன் ப்ரொமோஷன் விஜய் டிவிக்கு வரப்ப. ஸோ அவருக்கு இப்பதான் திருப்பி காலை எடுத்து வைக்கிறார் திருப்பி. ஸோ பரணி நாடோடிகளுக்கு அப்புறம் பெருசா அந்த படமும் வரல. அதுக்கப்புறமா இந்த விஜய் டிவில அச்சம் தவிர்னு ஒரு ரியாலிட்டி ஷோல வந்தாரு. அதுலயும் அவரை பெருசா எதுவும் சோபிக்கல, ஒரு பாதி தூரம் வந்தாரு. அதுக்கப்புறமா ஏதோ பெருசா அதுக்கப்புறமா இந்த படம் நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இப்போ 2 பேரோட கேரக்டரைசேஷன் பார்ப்போம். ஏன் இந்த 2வது ரீசன் நான் கடைசியில சொல்றேன், இதெல்லாம் வச்சு பாருங்க. பரணி அச்சம் தவிரலையே பார்த்தோன்னா அவர் ஒரு இம்பல்சிவான பர்சன். உடனே அவருக்கு சண்டை வரும், சண்டை போட்டுருவாரு, உடனே கோபம் வரும், உடனே காட்டிடுவாரு. ஆனா இந்த ஷோல இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. கஞ்சா கருப்பு
அவர் வந்து நம்ம ஊர் சைடு இருக்கிற ஆளுங்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு, நல்லா பேசுறாரு, ரொம்ப மண் வாசனை உள்ள ஆளு. நல்லா அவர் பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்ராணியா பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா நிறைய புரணி பேசுறாரு பின்னாடி. ஒரு ஆள் பின்னாடி நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். பரணியை பத்தி ஃபுல் டைமா இவரு வையாபுரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம சக்தி, அதுக்கப்புறமா ஸ்னேகன், முக்கியமா நடுநடுவில் கணேஷ் வெங்கட்ராமன் வராரு. இவங்கெல்லாம் பேசுறாங்க. இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் வந்து அவங்க பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரணியும் எதுவும் பேசாமே இருக்காரு. அவர் அச்சம் தவிர இந்த மாதிரி இதுல இல்ல. கண்டிப்பா அது நல்லா தெரியுது. உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 பேர் வந்து ஒரு 15 பேருக்குள்ள 15 பேர் இருக்கும் மொத்தமா ஒரு ஒரு பெரிய வீட்டுக்குள்ள. அதுல 2 பேர் மட்டுமே உங்களை பத்தி திருப்பி திருப்பி பேசினாலே உங்களுக்கு ஃபீல் வரும், நம்மளை பத்தி ஏதோ பேசுறாங்கன்னு. இதை நான் வந்து ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். நான் பரணி சைடு சப்போர்ட் எடுக்கல. கஞ்சா கருப்பு எனக்கு பிடிக்காதலாம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரு, சில டைம் 5-6 பேரு, ஆறவும் சில டைம் வந்து இருக்காரு. 6 பேர் சேர்ந்து ஒருத்தரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தா கடுப்பாகமா ஆவாதா? பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க. பரணியும் எவ்வளவோ கூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெடிக்கவே இல்லை இது வரைக்கும். அந்த சண்டை டைம் கஞ்சா கருப்பு திட்டின வரைக்கும் அவர் எதுவுமே ரியாக்டே பண்ணல. அவர் வந்து சரி ஏதோ பேசிக்கிட்டு போங்க, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு தனியா இருக்காரு. இப்படி இருக்கிறப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு, சரி இவரு கஞ்சா கருப்பு இவரை டாமினேட் பண்ணிட்டே இருக்காரு, இவர் ஒதுங்கி போய்கிட்டே இருக்காரு, என்னதான் ரீசனா இருக்கும், இது வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சப்பதான் என் அறிவுக்கு தோணுனப்ப, சரி ஒருவேளை இது ஏதாவது சாதிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு டவுட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் வந்து இந்த கூகுள்ல சில லிங்க் எல்லாம் தேடி பார்த்தேன். என்ன என்ன இருக்கு அந்த 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 என்ன சொல்றது, அந்த அந்த ஜாகிரபியில, பரமக்குடி ஜாகிரபியில என்னென்ன இவங்கெல்லாம் ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதுல வந்து ஏதாவது கேஸ்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தப்ப, இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, பல்லர், ஒடுக்கப்பட்ட தலித்துன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஸோ எல்லாருமே மனுஷங்க தான். அவங்கள வந்து அப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷமா அந்த இடத்துல. நிறைய இது ஆனர் கில்லிங்ஸ் எல்லாம் வேற நடந்திருக்கு. சாரி மன்னிச்சுக்கோங்க, மொதல் வீடியோ அதனால கொஞ்சம் தடுமாறுறேன். நான் எதுவுமே கட் பண்ணல, எடிட்டே பண்ணாம அப்படியே போடுறேன். அதுல தொடர்ந்து பார்க்கிறப்ப தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்டவங்களை அமுத்திக்கிட்டே இருக்காங்க. இது எப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, கமலஹாசன் இந்த கடைசி எபிசோட்ல, நேத்து பண்ண எபிசோட்ல, உங்களுக்கு இருக்க ரோஷம் தானே அவருக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னப்பதான் எனக்கு சரி ஒருவேளை இது இருக்கலாமோ. உங்களுக்கு இருக்கிற ரோஷம் அவருக்கும் இருக்க வாய்ப்பு உண்டுல்ல. அப்பதான் நான் போய் பார்த்தேன். இதுல கஞ்சா கருப்பு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருக்கிற மேல் ஜாதியில பிறந்தவர்னு நினைக்கிறேன். பரணி வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தவர்னு நினைக்கிறேன். அவர் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஒரு மனுஷன் இப்ப இவ்வளவு இல்லாம சாப்பிடுவான் அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த அமிதா வந்து ஒரு பிளேட்ல வந்து ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து கஞ்சா கருப்பு 1 என்னமோ எடுத்தாரு, பரணி 2 எடுத்தாரு. அப்போ வந்து தட்டு ஃபுல்லா எடுத்துக்காத, 1 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இவரு. பரணி கமெண்ட் பண்றாரு. அதே டைம் சக்தி கிட்ட போது சக்தியை வந்து ஒரு 5-6 பீஸ் அப்படியே எடுக்கிறாரு. கண்டிப்பா 3-4 பீஸ்க்கு மேலதான் எடுத்தாரு, அது நல்லா தெரியும். அப்போ எடுத்ததுக்கு அப்புறம் 2 சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வேணும்னு வெளியே போனாரு. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கலாமா வேணாமான்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வர்றப்ப நிறைய விஷயம் புதுசா இருக்கும், புதுசா சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்ற விஷயத்துல இல்லாம பிரச்சனை பண்றது அவருன்னு உங்க கையில இருந்து அப்படிங்க சாப்பிட்றாரு. அது இல்லாம இந்த ஸ்னேகன் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, அவன் வந்து என்கிட்ட 100 நாள் இருந்துருவீங்களானே, முடிஞ்சிருமா, நம்மளால முடியுமா, வேற யாரோ வெளியால இருந்து ஜெயிச்சிருவாங்க 100 நாள்ல வந்து அப்படின்னு சொல்றாரு.
நிறைய பேருக்கு வந்து புரிய புரிய மாட்டேங்கிற விஷயம் வந்து நம்மளோட மேல இருக்கிறவங்களுக்கு வந்து கீழே இருக்கவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை. அது பரணிக்கிட்டையும் நிறைய இருக்கு. அதை தாண்டி அவர் ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து எல்லா விஷயமும் ஈஸியா கிடைச்சிரும். சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். அந்த மாதிரி சமூகத்துல இருந்து வந்திருக்காரு அவரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் பண்றாரு. அவர் தான் உங்களை பத்தி எதுவும் திட்டலையே, எதுவும் பேசலையே, காட்டின கிளிப்பிங் உட்பட. இதுல வந்து வெட்டி சாச்சிருவேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு அவனை, பரணியை பார்த்து. அவன் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, என் வயசு தான் இருக்கும் அதனால சொல்றேன். கஞ்சா கருப்பு வந்து அவர் வந்து பரணியை வெட்டி சாச்சிருவேன், சீவிடுவேன் அப்படின்லாம் சொல்றாரு. இது அப்புறமா கமல்ஹாசன் வந்து சொல்றது, நீங்க எங்க ஊரு சைடு தானே, நம்ம ஊரு சைடு கோவம் தானே ஜாஸ்தி. அப்புறம் அத நீ எதுக்கு நீ சொல்ற சப்போர்ட்டுக்கு? இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் எனக்கு இது புரியுது, இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்புறம் நடுவுல ஒரு வார்த்தை சொன்னாரு கமல் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஊர் மானத்தை காப்பாத்தணும்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 90% அது கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு. நான் தப்பா இருக்கலாம், இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுனது எல்லாமே தப்பா இருக்கலாம். விஜய் டிவி ஸ்கிரிப்டுக்காகவே பண்ணிருக்கலாம். விஜய் டிவி அந்த வார்த்தை சொல்ல வேணாம்னு பாக்குறேன், காயத்ரி சொன்ன வார்த்தை. அவங்க டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு எந்த எந்த இழவு வேணா பண்ணுவாங்க, எந்த லெவலுக்கு வேணா கீழே போவாங்க. எனக்கு என்னமோ இது ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் இதுல உள்ளார்ந்த இந்த ஆண்டாண்டு காலமா இருக்கிற அந்த ஹேட்ரடும், இவன் எப்படி மேல வரலாம், அவன் எப்படி கீழே, நான் எப்படி இவனுக்கு போய் கீழே வேலை செய்யறது, அந்த அந்த இந்த சண்டைக்கு எல்லாம் மூலதனமே வந்து அவர் வந்து ஒரு ஒரு ரீசன் சொன்னாரு அந்த கடைசி எபிசோட்ல. அது எப்படா நீ எனக்கு வேலை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு. அது எல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் எனக்கு இப்படி தோணுது. ஸோ இந்த சண்டைலாம் வேணாமே, இவ்வளோ நம்மலாம் எல்லாம் தமிழர்கள், எல்லாம் ஒன்னா இருப்போம், எல்லாம் மனிதர்கள் ஒன்னா இருப்போம். ஏன் வந்து இந்த சாதி சண்டைலாம், சாதியெல்லாம் ஒழிச்சிடலாம். அட்லீஸ்ட் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனாவது இது இல்லாம இருக்கட்டுமே. ஏன் இந்த உட்கொள் பகை வேணாமே இதெல்லாம். இது கஞ்சா கருப்போ இல்ல பரணிக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா போகுமான்லாம் எனக்கு தெரியாது. இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். இது கண்டிப்பா தப்பா இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேர் இவன் என்ன பெரிய ஆள் மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்டான் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சில விஷயம்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனாலதான் பேசிட்டேன். இது என்னோட முதல் வீடியோ காணொளி. அதனால நிறைய விஷயம் ரொம்ப விட்டு லேக் ஆகி அந்த மாதிரி இருக்கலாம். எனக்காக 13 நிமிஷம் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. பண்ணி கழுவி ஊத்துறதா கழுவி ஊத்துங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா முடிஞ்சா இதுல நான் சொன்னதுல ஏதாவது ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுது, இல்ல நீங்களும் இந்த மாதிரிதான் யோசிக்கிறீங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்புறமா வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், விஜய் டிவி பத்தி எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் அவனுங்க டிஆர்பி ஏறிட்டு தான் இருக்கு. நிஜமாலே இந்த ஷோலாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம பாக்குறத நிறுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ